திருச்சிற்றம்பலம். தினம் ஒரு திருமந்திரம். திருச்சிற்றம்பலம். உள்ளத்து ஒருவனை உள்ளுரு சோதியை உள்ளம் விட்டு ஓரடி நீங்க ஒருவனை உள்ளமும் தானும் உடனே இருக்கினும் உள்ளம் அவனை உருவு அறியாதே. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். உள்ளத்து ஒருவனே உள்ளுரு ஜோதியை என்பது திருமூலர் அருளிய திருமந்திரத்தின் 2ஆம் தந்திரத்தில் மறைத்தல், அதாவது திரோபவம் என்னும் பகுதியில் இடம்பெற்றுள்ள மிக முக்கியமான மற்றும் ஆன்மீக ஆழம் கொண்ட பாடலாகும். உள்ளத்து ஒருவனே உள்ளுரு ஜோதியை என்று தொடங்குகிறார். மனிதர்களின் அடி மனமாகிய உள்ளத்திற்குள் தனி தலைவனாக விளங்குபவனும் அந்த உள்ளத்திற்கு உள்ளேயே ஞான ஜோதியாக பிரகாசிப்பவனுமான பரம்பொருள் உள்ளம் விட்டு ஓரடி நீங்கா ஒருவனை, நம்மை விட்டு எங்குமே செல்லாமல் எப்போதும் நம் உயிரோடும் உள்ளத்தோடும் இணைந்து ஒரு அடி கூட விலகாமல் உடன் இருப்பவன். உள்ளமும் தானும் உடனே இருக்கணும். நம் மனமும் அந்த இறைவனும் எப்போதும் பிரிக்க முடியாதபடி அருகருகே உடன் இணைந்து இருக்கின்ற போதிலும் கூட உள்ளம் அவனது உரு அறியாதே. நம்முடைய சிற்றறிவு கொண்ட மனத்தால் அந்த பரம்பொருளின் உண்மையையோ வடிவத்தையோ எளிதில் உணர்ந்து கொள்ள முடியாது. சுருக்கமாக கூறினால், இறைவன் நம்முடனேயே நம் நெஞ்சில் குடியிருந்தாலும் நம்மை சூழ்ந்திருக்கும் உலகியல் மாயை, அதாவது அறியாமை காரணமாக நம்மால் அவனை பார்க்கவோ உணரவோ முடிவதில்லை என்பதே இதன் பொருளாகும். இறைவன் ஏன் நம்மோடு இருந்துவிட்டு நமக்கு தெரிவதில்லை? இது கடவுளின் அருட்செயலால் ஒரு வடிவமாகும். இதை புரிந்து கொள்ள ஒரு சிறு உதாரணத்தை காணலாம். நம் கண்களால் தான் நாம் உலகத்தில் உள்ள அத்தனை பொருள்களையும் பார்க்கிறோம். ஆனால் அந்த பார்க்கும் கண்ணுக்கே மை தீட்டிக் கொண்டால், அல்லது கண் தன் சொந்த வடிவத்தை தானே கண்ணாடி இல்லாமல் பார்க்க முடியுமா? முடியாது. அதுபோலத்தான் நம் உடலை இயக்கும் உயிருக்கு உயிராக இறைவன் இருக்கிறான். அவனால் தான் நாம் அனைத்தையும் உணர்கிறோம். ஆனால் நம்மால் அவனை நேரடியாக காண முடிவதில்லை. மாயையின் திரை. மனிதர்கள் தன்முனைப்பு, அதாவது அகந்தை என்று கூறுகிறோமே, அதுதான் தன்முனைப்பு மற்றும் உலக ஆசைகளில் பாசத்தால் மூழ்கி இருக்கும் வரை இறைவன் உள்ளே இருந்தாலும் அவனால் அந்த ஜோதியை வெளிப்படுத்த முடியாது. மனிதனின் பக்குவத்திற்கு ஏற்ப வினைகள் குறைந்து விடுகிறது அல்லவா? வினைகள் குறையும் போது குருவின் அருளால் அந்த மாயை திரை விலகிவிடும். அதன் பின்னால் தான் உள்ளே இருக்கும் ஜோதியை அவனால் உணர முடியும். கடவுள் எங்கோ 7 மலை தாண்டி இருக்கிறார், 7 கடல் தாண்டி இருக்கிறார் என்று தேடுவதை விட்டுவிட்டு நம் உள்ளத்திற்குள்ளேயே அவன் ஜோதியாய் இருக்கிறான் என்பதை உணர்ந்து அகத்தவத்தால் அவனை அடைய வேண்டும் என்ற ஆன்மீக உண்மையை இந்த பாடல் நமக்கு புகட்டுகிறது. உள்ளத்தொருவனே உள்ளுரு ஜோதியை உள்ளம் விட்டு ஓரடி நீங்கா ஒருவனே உள்ளமும் தானும் உடனே இருக்கினும் உள்ளம் அவனது உரு அறியாதே. நன்றி, வணக்கம். உமா பாலசுப்ரமணியன்.